கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை ஒன்றியத்திற்குட்பட்ட திடல் ஊராட்சி நயினார்தோப்பு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 23 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட பல்நோக்கு கட்டடத்தினை அதிமுக மாவட்ட கழக செயலாளரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் திறந்து வைத்தார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் நரசிம்மநாயக்கன்பாளையத்தில் எம்ஜிஆரின் 107வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நரசிம்மநாயக்கன்பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட 15 வார்டுகளிலும் எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு மலர்கள் தூவப்பட்டதுடன் கழக கொடியேற்றி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் கவுண்டம்பாளையம் எம்எல்ஏவுமான PRG அருண்குமார் கலந்து கொண்டு இருசக்கர வாகன பேரணியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் ராமேகவுண்டன் புதூரில் புரட்சித் தலைவரின் பிறந்த நாளையொட்டி அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிமுக செய்தி தொடர்பாளர் பாபு முருகவேல் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்ட லால்குடி ரவுண்டானாவில் விடியா அரசை கண்டித்து புறநகர் தெற்கு மாவட்ட கழகம், லால்குடி தெற்கு வடக்கு ஒன்றிய கழகம், லால்குடி நகரம், பூவாலூர் பேரூர் கழகம் சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் லால்குடி, திருவரம்பூர், மணப்பாறை தொகுதிகளுக்கான தெருமுனை பிரச்சார வாகனம் துவக்கப்பட்டது. இதில் தலைமை கழக பேச்சாளர் தில்லை செல்வம் சிறப்புரையாற்றினார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இசைக்கு சுப்பையா பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்று அவரது சொந்த செலவில் அடிப்படை வசதிகள் செய்து தருவதாக கூறி பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். சுமார் 480 குடும்பங்கள் வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கள் பகுதியில் சாலையில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகளை அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் எனவும் மக்கள் விடியா அரசின் அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளனர். அவர்கள் நடவடிக்கை எடுக்காத நிலையில் அதிமுக MLA குப்பைகளை அப்புறப்படுத்தி குடிநீர் விநியோகம் செய்தார். இதனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். 2.5 வருஷமா குப்பை இல்லாமல், குப்பை போட இடம் இல்லாமல் குப்பையை போட்டு மக்களுக்கெல்லாம் நோய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். எவ்வளவோ சொன்னோம், பாவக்குள பஞ்சாயத்தில் சொன்னால் யாரும் காதிலே வாங்கலை. இன்றைக்கி எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் வந்து தான் இன்றைக்கி அந்த குப்பையை அள்ளதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல விமோச்சனம் பிறக்கிறதுக்கு வழி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி எங்களுக்கு குடிநீர் நல்ல தண்ணி கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் அவங்ககிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணி இன்றைக்கி எங்களுக்கு குடிக்க நல்ல தண்ணியும் இன்றைக்கி கொண்டாந்து எங்களுக்கு தந்துக்கிட்டு இருக்காங்க. கோவையில் 20 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கூடுதல் வகுப்பறை கட்டடங்களை MLA VP கந்தசாமி திறந்து வைத்தார். சூலூர் தொகுதிக்குட்பட்ட அத்தப்பகவுண்டன் புதூர் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 20 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கூடுதல் வகுப்பறை கட்டடங்களை சட்டமன்ற உறுப்பினர் VP கந்தசாமி திறந்து வைத்து மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள், ஆசிரியர்கள், பள்ளி மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கோவில் நகர் பகுதியில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். வத்திராயிருப்பு ஒன்றியத்திற்குட்பட்ட குன்னூர் ஊராட்சியில் கோவில் நகர் முதல் தெரு 2வது தெருவில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் சாலை அமைக்கப்பட உள்ளது. இதில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் எம்ஜிஆரின் 107வது பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் ராமச்சந்திரன், மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா ஆகியோர் பங்கேற்று பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினர். கோவையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 107வது பிறந்த நாளை முன்னிட்டு புதிய கிளைக்கழக அலுவலகங்களை சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் K அர்ஜுனன் திறந்து வைத்தார். புளியகுளம், அம்மன்குளம் பகுதியில் புதியதாக கிளைக்கழக அலுவலகங்கள், ராமநாதபுரம் பஜனை கோவில் வீதியில் கழக கொடியேற்றி கிளைக்கழக அலுவலகம் மற்றும் கல்வெட்டுகளையும் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். முன்னதாக புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து மூத்த முன்னோடிகளுக்கு சால்வைகளை அணிவித்து கௌரவப்படுத்தினார். இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.